அதாவது மனிதனை சிகை அலங்காரம் என்று சொல்லக்கூடியவர். சிகை என்றால் என்ன? சீனா அறிவு, தலை சிறந்ததுன்னு சொல்கிறேன் இல்லையா? தலை சிறந்ததுன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ சிகை அலங்காரம், சிகைனா என்னன்னு புரிஞ்சு போதா? இப்போ சிகை கொற்றான் அப்படின்றது என்ன தெரியுமா? தலை சிறந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் என்று பொருள். அதாவது அவனுடைய படைப்பில் தலை சிறந்தவன். அவர்களும் தலை சிறந்தவர்கள் என்பது வேற, அவன் தலை சிறந்தவன் என்பது. சிகை கொற்றான் என்பதை நீங்கள் இதை முழுமையாக கேட்கணும். நான் சொல்ல வரது என்னென்னா, விதை நெல் விதைக்கும் போது சீக்கிரமாக கொட்டுப்பா அப்படின்னாங்க. அதாவது சீக்கிரமாக கொட்றா தம்பி அப்படின்னவங்க. கொட்றா அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுங்க. சீக்கிரமாக கொட்றா, தலையில் கொட்டிட்டான்றது வேற, நிலத்தில் விதை நெல்லை கொட்டிட்டான்றது வேற, சீக்கிரமாக கொட்றான்றது வேற. இவைகளை கேட்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் யோசித்து சிந்தித்து பார்க்கணும். ஆனாலும் சங்ககால சொல்களில் ஜாதி மதம் கிடையாது, இன முதல் பிரிவினவாதம் கிடையாது. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உன்னுடைய எல்லாம் ஜாதியை பிடிச்சின்னு, இந்த இனவாதத்தை பிடிச்சின்னு தொங்கி கிடக்கிற நீ, மதத்தை பிடிச்சி தொங்கி கிடக்கிற நீ, அறிவு சார்ந்த முன்னோடி சமூகங்களுக்கு சொந்தக்காரன் அல்ல. இதை கேட்பதற்கு உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், இல்லை கடுப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மை, நீ உயரும் இடத்துல நீ இல்லை. யாரோ ஒருவன் சிவனை வழிபட்டு, யாரோ ஒருவர் தலை சிறந்தவர்கள் என்று அவர்கள் ஆடும் பாடும் இடங்களுக்கு சென்று நீங்கள் பொழுதுபோக்கு. நீங்களும் தலை சிறந்தவர், நானும் தலை சிறந்தவர். எப்போது நீங்கள் உயர்கிறீர்களோ, எப்போது நாம் உயர்ந்த சமூகமாக வாழ்வதற்கு வழிநடத்து பன்னெடுத்து காலம் கடந்து செல்கிறோமோ, அப்போது முன்னோர் சங்கத் காலத்தில் இருந்தவர்களுடைய சாதனைகளுக்கு சொந்தக்காரன் சொல்வதற்கு தகுதி உள்ளவனாக நாம் இருப்போம். இப்போது இல்லை. திராவிடத்தில் விழுந்து கொண்டு கிடக்கும் நமக்கு தமிழ் சமுதாயத்தின் சாதனைகளை நம்மளுடையது என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் நாம். விவசாயம் செய்கிறோம், வேளாண்மை அல்ல. ஆனால் வேளாண்மை செய்யும் காலத்தில் நாம் தலை சிறந்தவர்கள். இரும்பு, செம்பு, தங்கம் எல்லாம் பொருளாதாரம். ஆனால் உழவன் தலை சிறந்த ஒரு மாபெரும் எதிர்கால தலைவன். அவன் உழவனாய் இல்லாத போது நீ முற்காலத்தில் இருந்த தலை சிறந்த சங்க காலத்தினுடைய தலைவர்களுக்கு இப்போது நீங்கள் எப்படி சொந்தக்காரராக ஆவீர்? ஜாதிக்கு நீ சொந்தம், நீதிக்கு அல்ல. வீதிக்கு வீதி ஜாதி கட்சி. நீ நல்ல எதிர்காலத்துக்கு தலைவன் அல்ல.